அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நமது சபையிலே நாம் கம்யூனிட்டி டே ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம். இன்றைய முதல் வாசகம் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 1 to 12 வரை உள்ள திருவசனங்கள். பவுல் தனது நற்செய்தி அறிவிப்பில் எப்படி குழும உணர்வோடு வாழ்ந்து காட்டுகிறார் என்பதற்கு சான்றாக இன்றைய முதல் வாசகம் இருக்கிறது. இன்றிலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டை கேட்கப் போகிறோம். பாருங்கள், இந்த கடிதம் எழுதப்படுகிற முறையே யார் யாரெல்லாம் இணைந்து எழுதுகிறார்கள்? பவுல், சில்வானும் தீமோத்தேயுவும் மூவரும் சேர்ந்துதான் இந்த திருமடலை எழுதுகிறார்கள். நற்செய்தி அறிவிப்பில் பவுல் தோழமையை தேடிக்கொள்ளுகிறார். பாருங்கள், சில்வானும் பவுலுடைய 2வது மிஷனரி ஜேர்னியிலே முழுவதும் கலந்து கொண்டவர். தீமோத்தேயு தந்தை கிரேக்க இனத்தை சார்ந்தவர். அவங்க பாட்டி அம்மா தான் யூதர். பாட்டியிடமிருந்து கடவுளை பற்றி நன்கு அறிந்தவர். பிறகு பவுலிடமிருந்து நற்செய்தியை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கியவர். எல்லாரும் வெவ்வேறு நிலத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்காக. இதான் குழும வாழ்வு, இதான் குழும வாழ்வு. 2வது பாருங்கள், கடிதத்தில் எல்லா நிலைகளிலும் சேர்ந்து பிறரை வாழ்த்துவது. We should greet one another very often. பாராட்டும் தன்மை இருக்க வேண்டும், ஆசிர்வதிக்கும் குணம் இருக்க வேண்டும். நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். டெய்லி அனன்சியேஷன் மாசில் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அனன்சியேஷன் நடக்குது. The grace of our Lord Jesus Christ, the love of God, the fellowship of the Holy Spirit be with you all. What an annunciation! இது என்ன ஒரு அருமையான மங்கள வார்த்தை நமக்கு நம் எல்லாருக்கும் தரப்படுகிறது. நீங்களும் சேர்ந்து ஆன்மாவோடும் இருப்பதாக என்ன சொல்லுகிறீர்கள்? நம்ம எல்லாரும் ஒருவர் மற்றவரை இப்படி வாழ்த்த வேண்டும். நம்மிடம் பேசாதவர்களிடம் கூட நாம் வாழ்த்தணும். நம்ம ஆண்டவராக இயேசுவின் அருள் அவங்கள்ட்ட இருக்கணும். ஆண்டவரே இயேசுவே, உன் அருள் அவர்களோடு இருக்கணும், உன் அன்பை அவர்கள் உணர வேண்டும் என்று நாம் பிறரை வாழ்த்த வேண்டும். மீண்டும் குழும உணர்வு பாருங்கள். 3வது, இந்த கடிதமே ஒரு வாழ்த்து கடிதம். அந்த தெசலோனிக்கேயா திருச்சபை ஒரு திருச்சபை, இளம் திருச்சபை. அது பவுலடியாரே உண்டு பண்ணிய திருச்சபை. அந்த திருச்சபையை வளர்த்தெடுக்கணும். ஐயோ, அது சோர்ந்திடக்கூடாது. அந்த இளம் திருச்சபை துன்பத்தை பார்த்து பயந்து விடக்கூடாது, சோதனைகளை கண்டு அது சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதனால் அந்த இளம் திருச்சபையை உற்சாகப்படுத்த பவுலடியார் துடிக்கிற மனநிலையை பாருங்க. அவர் சொல்லுகிறார், என்னென்ன சொல்றார் தெரியுமா? 3 காரியங்கள். உங்களை பொருட்டு நான் கடவுளுக்கு எப்போதும் நன்றி செலுத்துகிறேன். ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். என்னென்ன ரீசன்ஸ்? முதல் ரீசன் பாருங்க, நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கிறது. exceedingly growing in your faith. ஓங்கி வளர்கிற உங்களது நம்பிக்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். 2வது, ஒருவர் மற்றவருக்குள் அன்பு பெருகி வழிவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். What a witnessing life of early Christians. ஒருவர் மற்றவருக்கு அன்பு பெருகி வளர்கிறது. 3வது, அப்படியே லைட்டாக வாழ்ந்துட்டு அப்படியே கொஞ்சமாக, சம்டைம்ஸு யாராவது வீட்டில் இறந்துட்டாங்க, இல்லை ஏதாவது சோகமான நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா நம்ம அவங்கள போய் சந்திக்க போவோம். எடுத்தோடனே போய் நம்ம என்ன பேசிட முடியுமா? இல்லை, லைட்டாக அப்படியே பேசிட்டு அப்புறமா தான் என்னாச்சு, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அது மாதிரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுறார், நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறார். உங்களுடைய நம்பிக்கைக்காக, ஒருவர் மற்றவர் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பிற்காக. இப்போ கோர் பாயிண்ட்டுக்கு வரார். என்ன பாயிண்ட் தெரியுமா? உங்கள் துன்பங்களுக்கிடையில் நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மைக்காகவும்
இன்னல்களுக்கிடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியை முன்னிட்டும் நாங்கள் பெருமைப்படுகிறோம் சொல்றார். கிறிஸ்துவ வாழ்வு துன்பங்களில் மன உறுதியோடு இருக்கும் வாழ்வு. குறிப்பாக துறவற வாழ்வில் துன்ப சேகரித்தல், இதுதான் உங்கள் துறவற வாழ்வை அழகுபடுத்தும். பல நேரங்களில் நான் கூட சின்ன ஃபாதராக இருக்கப்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போனப்பெல்லாம் ஆச்சா என்னடா இது லைஃப் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க துன்பம் ஏதேனும் வந்தால்தான் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது. அப்ப துன்பம் எதற்காக பவுலடியார் பிரிதொரு இடத்தில் அழகாய் குறித்து காட்டுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். அவர் இறைமகனாக இருந்தும் துன்பங்கள் வழியே என்னத்தை கத்துக்கிட்டாரு? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப நமக்கு வருகிற துன்பங்கள் இன்னும் ஆழமாய் கடவுளுக்கு கீழ்ப்படிய நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே ஆண்டவரே, எனக்கு இன்று இன்னொரு துன்பத்தை தாருங்கள், நான் இன்னும் கீழ்ப்படிதல் உள்ள மகனாக நான் மாற வேண்டும். அதுல பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்படி அவர் கீழ்ப்படிதலை, அவர் இறைமகன் ஆனாலும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். எனவே the very next verse is very very important. அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். என் துன்பங்களால் பிறரை மீட்படைய நான் செய்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு தப்பே செய்யல, என்னை பத்தி இப்படி பேசுறாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஏன் என்னை காரணமின்றி இப்படி வெறுக்கிறார்கள்? ஆண்டவரே, இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, இந்த துன்பம் ஏன் எனக்கு, அல்லது இந்த தொல்லை ஏன் எனக்கு? ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் என் துறவரத்தை அழகுபடுத்துகிறது. எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, ஆன்மாவை ரட்சியும். 1934ஆம் ஆண்டு ஃபவுஸ்தினம்மாளுக்கு ஹோலி தர்ஸ்டே அப்ப ஜீசஸ் தோன்றி சொல்றார், help me to save souls through your suffering. ஆன்மாக்களை ரட்சிக்க உனது துன்பங்களால் உதவி செய்வாயா? என் துன்பங்கள் என்ன என்று, என் கஷ்டங்களில் நான் ஏன் அழுகிறேன்? பல நேரங்களில் துன்பங்கள் நானே தேடிக்கொள்வதுண்டு. விருப்பம் வெறுப்பு என்ற 2 நிலைப்புள்ளிகளில் வருகிற துன்பங்களுக்கு மதிப்பில்லையே. விருப்பங்களால் எனக்கு நான் உண்டு பண்ணி கொள்ளுகிற துன்பங்கள், பிறர் வெறிது கொண்டுள்ள வெறுப்பால் உறவுகளிடையே நான் உருவாக்கி வைக்கிற துன்பங்களுக்கெல்லாம் மதிப்பில்லை. இவற்றை எல்லாம் தாண்டி வருகிற துன்பம், நன்மை செய்கிறேன், துன்புறுகிறேன், காரணமின்றி வெறுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்வதில்லை. காரணங்கள் இல்லாத அத்தனை துன்பங்களால் நான் கீழ்ப்படுகிறேன், ஆன்மாக்களை ரட்சிக்கிறேன் என்றால், அழகா நம்மளுடைய முன்னாள் திருத்தந்தையின் புனிதருமான 2ஆம் ஜான் பால் எனது செர்மன்ல அடிக்கடி நான் பயன்படுத்துகிற வார்த்தை, suffering is a call, it's a vocation, so do not waste your suffering. அது ஒரு அழைப்பு, துன்பம் ஒரு அழைத்தல். எப்படி துறவற வாழ்வு அழைத்தல் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமோ, அதுபோல துன்பமும் ஒரு அழைத்தல். எனவே அதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்கப்பான்னா, துன்பங்களை எவ்வளவு சேகரிக்கணும் நம்ம. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றின்னு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தினந்தோறும் சேகரிக்கும் போதெல்லாம் ஆன்மாக்களை உன் பெயரால் ரட்சிக்கிறார். இயேசுவின் சிலுவை அடியில் நீ நிற்பதை காண்பாய். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? ஆண்டவரே,
நன்றி சொல்கிறோம் அப்பா. பவுலடியாருடைய இந்த அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்கு வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என எழுதுகிறார். ஆண்டவரே, நீர் மேலும் பட வேண்டிய வேதனைகள் என்ன? காரணமில்லாமல் எனக்கு வருகிற துன்பம், நோய் என்னும் துன்பம், உறவு சிக்கல்கள் என்னும் துன்பம், புரிந்து கொள்ளாமை என்னும் துன்பம், ஏற்றுக்கொள்ள இயலாத மனநிலை என்னும் துன்பம், எல்லாவற்றிற்கும் இன்று நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதன் மூலம் நீர் பட வேண்டிய வேதனையை என் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்று நிறைவு செய்கிற துறவற வாழ்வை எனக்கு பரிசாய் தந்தருளும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.